நியூயார்க் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் மின்வாரியத்தில் அந்த சூரிய ஒளி இதில் ஒரு வழக்கு அந்த 5 மாநிலங்களில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பேர் இருக்குதுன்னு சொல்லி பாட்டாளி கட்சியோட தலைவர் எங்கள் சட்டமன்ற கட்சியோட தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் அங்கே இது குறித்து விரிவான விசாரணை வேணும்னாரு. அதுக்கு அதானி நான் சந்திக்கலன்னு சொன்னாரே தவிர முதலமைச்சர் அதுக்கான ஒரு உரிய விளக்கம் கொடுக்காதனால இன்னைக்கு பாட்டாளி முடிச்சாங்க வெளியில் வந்தோம். இது நாங்கள் என்ன கேட்கறதுன்னா, தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் கேட்கறது என்னன்னா, அந்த அமெரிக்க நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய பெயர் இருக்குதா இல்லையா, இதுக்கான ஒரு விரிவான விசாரணை தான் நம்ம பாட்டாளி மகிழ்ச்சியும் மருத்துவர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் கேட்கிறாங்க. 10 நாள் நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர் 2 நாளில் நடத்தி முடிச்சிட்டாங்க. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய வாக்களித்த மக்களுக்காக என்னென்ன கோரிக்கை முன்வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு வினா கிடைச்சது, அதுவும் இந்த நூலகத்துறையை சொந்தமா அந்த வினாவில் தான் எழுப்பணுமே தவிர மற்றபடி எங்களுடைய அடிப்படை வசதிகளுக்காக பேசுவதற்காக நேரம்லாம் கிடைக்கல. ஏன்னா 10 நாள் நடக்க வேண்டிய கூட்டத்தொடர் 2 நாளில் முடிச்சதுனால அதுக்கான வாய்ப்பு இல்லை. இது ஜனநாயக படுகொலை தான். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்தாத 100 நாள் நடத்துறன்னு அரசாங்கம் ஒரு மொத்தமாக 5 ஆண்டுகளே 100 நாள் நடத்துமான்னு தெரியல. மிக வேதனை அளிக்கிறது. ஒண்ணுமே இல்லையா, நான் தான் சொன்னேன் ஜனநாயக படுகொலைன்றேன். நடத்தவே இல்லை ஜனநாயகம். சட்டமன்றத்தை ஆண்டிற்கு 100 நாள் நடத்துவோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி. ஆனால் ஒட்டுமொத்தமாகவே இந்த 16வது கூட்டத்தொடர் 5 ஆண்டுகளில் 100 நாள் நடத்துமானுங்கிறது தெரியாத கேள்விக்குறியாகுது. இது சட்டமன்ற மக்கள் வாக்களித்த சட்டப்பேரவை ஒரு முடக்கப்படுவதாக தான் நான் கருதுகிறேன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.